சாலிட் ஒர்க்ஸில் சிம்பிள் 3D காம்பனண்ட்டை வந்துட்டு எப்படி குயிக்காக டிசைன் பண்ணலாங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு டாப் வியூவை கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த டிசைனிங்கில் ஒரே ஒரு சிங்கிள் டைம் தான் நம்ம ஸ்கெட்சை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்க பேசிக் சர்க்கிள்ஸை வரைஞ்சிக்கிறோம். அப்புறம் இந்த கட் போர்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கெச்சஸை டிஃபைன் பண்ணிக்கிறோம். த்ரூ டைமென்ஷனிங் அண்டு பொசிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்லாட்டோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 16 mm, லென்த்து 25 mm. நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 75 mm. இப்போ ஒரு குயிக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெட்சை கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம ஸ்கெட்ச் டூல்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால், அதாவது ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறதுக்கான எனிட்டிஸ் லைக் சர்க்கிள்ஸ், லைன்ஸு, ஸ்லாட்ஸ் இதையே திருப்பி யூஸ் பண்ணாமல் கன்ஸ்ட்ரைன்ஸையும் அதே மாதிரி மாடிஃபை டூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்கெட்சை வந்து குயிக்காக வரைஞ்சிடலாம். இப்போ இதோட ரிப்ளிக்காவை வந்துட்டு மிரர் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மிரர் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற போர்ஷன்ஸை ட்ரா பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கெட்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த டாப் வியூ அப்படியே நம்ம க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. நிறைய நமக்கு வேணுங்கிற ரீஜன்ஸை தான் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ கொஷின் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 6 mm. இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 50 mm. இப்போ ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி அன்வான்ட் போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கெட்சில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 3 ரீஜன் வந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரூட் டூல் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட்ஸில் செலக்டட் கான்டூர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ரீஜனை மட்டும் ஆர்டரில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த போர்ஷன் வேணும். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 44 mm கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எப்போவுமே ஸ்கெட்ச் ஹைட் ஆயிரும், அதை நம்ம ஷோ பண்ணிவிட்டு திரும்பவும் எக்ஸ்ட்ரூடு. இப்போது இந்த ரீஜன் இதோட ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 mm. ஒரு சைடு சாலிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது வந்து ஸ்கெட்ச் பிளைனில் இருந்துகிட்டே எக்ஸ்ட்ரூட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே நமக்கு வந்து கேப் இருக்குது.
அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும்னா ஃப்ரம்மில் போயிட்டு ஆஃப்செட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 mm நமக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரூடர் ஹைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 28 mm. அந்த கர்வோட டயாமீட்டர் தான் அதோட ஹைட்டும் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஃபில்லட் ஆப்ஷன் ஃபில்லட் ஆன் பண்ணிக்கிறோம். ஃபில்லட்டில் ஃபுல் ரவுண்டு யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபில்லட்டை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ முடிஞ்சது. இப்போ நம்ம ஒரே ஒரு ஹோல் மட்டும் க்ரியேட் பண்ணணும். அது வந்து த்ரூ ஹோலு. அதோட டயா வந்துட்டு 12 mm. நம்ம முதலையே சொன்னால் நம்ம ஒரு தடவை தான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ஹோல் விசார்டை யூஸ் பண்ணி அந்த ஹோலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஹோல் விசார்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹோலோட சைஸு, அதோட டெப்த்து, இது எல்லாமே, அப்புறம் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 3D ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பொசிஷன் பண்ணுவோம். 3D ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் 3D ஸ்கெட்ச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எங்கே வேணும், ஜஸ்ட் எனக்கு இந்த ஆர்க்கோட சென்டரில். ஓகே, பொசிஷன் பண்ணியாச்சு, த்ரூ ஆயிடுச்சு. ஓகே ஓகே சிம்பிளாக எப்படி ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தா. ஓகே, இப்போது ஸ்கெட்ச் எல்லாத்தையும் ஹைடு பண்ணிக்கலாம்.